கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கே. அசோக்குமார் அவர்கள் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றியம் பெரிய முத்தூர் ஊராட்சி உட்பட்ட பெரிய அக்ரஹாரம், அவதானப்பட்டி, துவாரகாபுரி, சாந்திநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கிராமமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளர் வருகையை முன்னிட்டு அவர் சென்ற இடமெல்லாம் அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து பட்டாசுகள் வெடித்தும் மலர் தூவியும் சிறப்பான வரவேற்பு வழங்கினர். இந்த பிரச்சாரத்தின் போது பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பிரச்சாரத்தின் போது பேசிய வேட்பாளர் அசோக்குமார் அவர்கள் தமிழகத்தில் 2 மாத குழந்தை முதல் 80 வயது முதியவர்கள் வரை பாலியல் வன்புணர்வு செய்யப்படுகின்றனர். கஞ்சா போதையால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளது என தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல நலத்திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக 2000 மினி கிளினிக்குகள் மூடப்பட்டன. ஏழை எளியவர்களுக்கான அம்மா உணவகம் முடக்கப்பட்டது என தெரிவித்தார். மேலும் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்ட அவர் தமிழகத்தில் நல்லாட்சி அமைந்திட இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாவட்ட தலைவர் தங்கமுத்து, பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் மோகன்ராம், ஒன்றிய கழக செயலாளர் கன்னியப்பன், கழக நிர்வாகிகள் ஆஜி, ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் வாசுதேவன், பாசறை கிருஷ்ணன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், பொறுப்பாளர்கள் பலர் உடன் இருந்தனர். 5 ரூபாய்க்கு 5 இட்லி சாப்பிட்டா வயிறு நிறைய இந்த சாப்பிட்டு வெளியே போய் அவங்களுடைய பணியை செய்வதற்கு வசதியாக இருந்தது. அந்த திட்டமும் முடக்கப்பட்டிருக்கின்றது. 2000 மினி கிளினிக் எடப்பாடியார் 2000 மினி கிளினிக் கொண்டு வந்தாரு. அது எல்லாத்தையுமே மூடிட்டாங்க.